السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم غير المغضوب عليهم ولا الضالين. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாடம் அல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கூறக்கூடிய அந்த கருத்துக்களை கொண்டு நம்முடைய கல்பை எப்படி, இதயத்தை எப்படி பரிசுத்தப்படுத்துவது என்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். குர்ஆனில் உள தூய்மை. அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை நாம் 52 பாடங்களை பார்த்துவிட்டோம். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், நாம் நடத்தக்கூடிய இந்த வகுப்பினுடைய நோக்கம் என்னவென்றால், நாளை மறுமையிலே நாம் அல்லாஹ்வை சந்திக்கும் போது, நாளைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம். நம்ம எங்கெல்லாம் சந்திக்க போகிறோம்? கபரில் மலக்குகளை சந்திப்போம். உயிர் பிரியக்கூடிய நேரத்திலே வானவர்கள் நமக்கு முன்னால் தோன்றுவார்கள். மஹ்சருடைய மைதானத்தில் அவ்வளவு பெரிய அமளி துமளிகளுக்கு மத்தியிலே தனித்த ஆத்மாவாக நிற்போம். இன்னும் எத்தனையோ கடல்களை கடந்து சொர்க்கத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? போக வேண்டியிருக்குது. அப்போ இந்த நிலையிலெல்லாம் நமக்கு உதவக்கூடியது எது என்றால், நம்முடைய பரிசுத்தமான ஆன்மாதான் என்பதை மறந்துவிடக்கூடாது. சரியா? இப்போ நமக்கு உதவக்கூடிய இந்த பரிசுத்தமான ஆன்மாவை நம்ம எங்கே போய் ரெடி பண்ண முடியும்? கபூரில் போய் ரெடி பண்ண முடியுமா? முடியாது. அப்படி இல்லைன்னா வேற எங்கேயாவது கடையில் விலை கொடுத்து வாங்கி ஒரு ஆன்மாவை ஃபிட் பண்ண முடியுமா? முடியாது. வேறு ஏதாவது ஒரு வழியில் இந்த கல்பு சலாமத்து பெற்ற கல்பாக நம்மிடம் கிடைக்குமா? வாப்பா மூத்தா போயிட்டாங்க, வாப்பா ஒரு சலாமத்தான கல்பை நமக்கு சொத்துல எழுதி வச்சுட்டு போயிடுவாரா? கிடையாது. அப்போ இந்த கல்பை சரி செய்யக்கூடிய ஒரு சக்தியாக நமக்கு நாமே மாற வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, இந்த கல்பை பரிசுத்தப்படுத்தக்கூடிய பெரிய ஒரு ஆற்றல் யாரிடம் இருக்கின்றது என்றால், குர்ஆனிடம் மட்டும்தான் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நான் எப்போ சொன்னது? உங்களுடைய முன்னுரையிலே சொன்ன விஷயங்கள். அதை நான் என்ன செய்கிறேன்? திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். இப்போ கண்ணியமிக்க உறவுகளே, இந்த உள்ளம் பரிசுத்தமாக ஆக, இந்த கல்பு சுத்தமாக ஆக, இந்த கல்வியிலே இருக்கக்கூடிய கோபம் ஓடிவிடும், படபடப்பு ஓடிவிடும், பொறாமை ஓடிவிடும், பெருமை ஓடிவிடும், நிதானமின்மை ஓடிவிடும், அவசரத்தன்மை ஓடிவிடும். இப்படி கல்புல என்னென்ன அசிங்கங்கள் இருக்கின்றனவோ அது எல்லாமே நிச்சயம் ஓடிடும். அது சுத்தமாக ஆக. அப்போ அந்த சுத்தப்படுத்தக்கூடிய அமிர்தம், அந்த ஜம்சம் நீர் தான் என்னது? இந்த குர்ஆன். இப்போ நாம் நடத்தக்கூடிய இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தை கொண்டு, அந்த குர்ஆனை கொண்டு நம்முடைய ஆன்மாவை, கல்பை பரிசுத்தப்படுத்த வேண்டும், கண்ணாடியாக மாற்ற வேண்டும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். எந்த அளவிற்கென்றால், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகின்றான், மன் அத்தா பி கல்பின் சலீம், யார் சாந்தி பெற்ற ஆத்மாவோடு வருவார்களோ அப்படிங்கிறான். சலீமான கல்போடு நம்ம என்ன செய்யணும்? போகணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? அதைத்தான் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல என்ன சொல்றான்? அந்த ரூஹை வாங்கும் பொழுது, யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஓ சாந்தி பெற்ற ஆத்மாவே என்றுதான் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். ஆக நாம கவனிக்கக்கூடிய இந்த பாடத்தில் பிரதான நோக்கமே என்னவென்றால், நம்முடைய கல்பை, நம்முடைய ஆன்மாவை இந்த வாரத்தினுடைய பாடத்தை கொண்டு நாம் எந்த அளவுக்கு ஸ்திரப்படுத்தி இருக்கோம், எந்த அளவுக்கு அதை அழகுபடுத்தி இருக்கின்றோம், அல்லது அதனுடைய அழுக்குகளை நாம் எந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? தொடச்சி தூக்கி வீசி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம் என்பதை பாசத்திற்குரிய உறவுகளை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க? இந்த பாடத்திலே நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். நாம் சென்ற வாரத்திலே என்ன பார்த்தோம்?
இந்த தொடரில் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேர்வழிக்கு சொந்தக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறது பார்த்தோம். நேர்வழிக்கு எதிரானவர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நமக்கு நேர்வழி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, நாம ஹிதாயத்தை பெற வேண்டும் என்றால், அல்லாஹ் தானே கேட்குறோம், அல்லாஹ் தான் நமக்கு சொல்லி தந்தான், நீ என்ற ஹிதாயத்தை கேளுப்பா அப்படி சொல்லி அல்லாஹ் தான் சொல்லித்தரான். சூரத்துல் ஃபாத்திஹா நம்ம எழுதுனதா, அல்லது நம்ம வேற யாராவது ஒரு நல்ல மனிதர்கள் எழுதி வைத்து விட்டு சென்றதா, அல்லது ஹதீஸில் உள்ளதா? ஹதீஸ் கூட கிடையாது, குர்ஆன் ஆயத்து. அல்லாஹ் சொல்லித்தரான், நீ என்ன செய்ய, இப்படி கேளு என்கிட்ட அப்படின்னு சொல்லித்தரான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு சிராத்துல் முஸ்தகீம் என்ற நேர்வழியை காட்டுவாயாக அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம். அப்புறம் அல்லாவே சொல்லித்தரான், அந்த சிராத்துல் முஸ்தகீம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, யாரின் மீது நான் நியமத்துக்களை பொழிந்தோனோ, அருட்கொடைகளை நான் யார் மேலாம் நான் கொடுத்தனோ அதுதான்பா ஹிதாயத்து அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான், நமக்கு சொல்லித்தரான் அல்லாஹ். அப்போ நமக்கு என்ன ஒரு பெரிய ஒரு லாபம் என்றால், இந்த நேர்வழி பெற்ற அந்த நால்வர்களை பற்றி நம்ம பாடத்தில் பார்த்தோம். ஏன்னா முதல்ல நபிமார்களை பற்றி பார்த்தோம், அடுத்து சுஹதாக்களை பற்றி பார்த்தோம், சித்திகீன்களை பற்றி பார்த்தோம், சாலிஹீன்களை பற்றி பார்த்தோம். இந்த 4 பேருமே அல்லாஹ்வால் நியாமத்து வழங்கப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். அந்த 4 பேரை பற்றிய ஒரு பாடத்தை அல்லாஹ் நமக்கு நினைஞ்சிட்டான், சொல்லி கொடுத்தான். நீங்க இப்படி இருங்கப்பா, உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும், இதை மாதிரி உள்ள நேர்வழியா நீங்க என்ன செய்யுங்க என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நினைஞ்சிட்டான், நமக்கு சொல்லிவிட்டான். அப்ப இந்த நியாமத்தை பொழிந்தவர்கள் என்பது ஒரே ஒரு பங்கு. அந்த பங்குல அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த 4 பேர் வர்றாங்க. இவர்கள் அல்லாது குறைந்த நியாமத்துக்கள் உடையவர்கள் கோடி பேர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. பல பிரிவினர்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. பல கோடி மக்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அருட்கொடையை பெற்றவர்கள். அடுத்தபடியாக நாம இனிமேல் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, யாருடைய வழியாக இருக்கக்கூடாது என்பதை பற்றி பார்க்க போறோம். புரியுதா? ரொம்ப முக்கியமான ஒன்று, யாருடைய வழியாக இருக்கக்கூடாது என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்றான். முதல்ல நியமத்து பொழியப்பட்டவர்கள், அவங்க ஒரு குரூப், அது 4 பேர். இரண்டாவதாக யாருடைய வழியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு 2 வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். ஏன்னா நேர்வழி பெற்றவர்களை அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்றான். அந்த ஒரு வார்த்தை, என்னுடைய நியமத்து இருந்துட்டாலே போதும், அதன் மூலம் நீங்க என்ன செய்யலாம், அந்த ஒரு நேர்வழியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அவர்கள் தான் இவர்கள் என்று சொல்லிவிட்டான். வழிகேடுகளை பற்றி 2 தடவை அல்லாஹ் சொல்றான். 2 பண்புகளை கொண்டு அல்லாஹ் சொல்றான். இங்கதான் முக்கியமா போகணும். நல்ல விஷயத்தை சொல்லும் போது லைட்டா நினைஞ்சிருவோம், சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். கெட்ட விஷயங்களை அது தடுக்கப்பட வேண்டும் என்றால் அதை நாம் விலக்கி சொல்லுவோம். 2 விஷயமா சொல்லுவோம், இப்படி போகாத, இப்படி நீ போயிடாத அப்படின்னு சொல்லுவோம். ஏன்? அதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. மேலும் அந்த 2 விஷயத்துல அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த 2 விஷயத்துல பொதிந்திருக்கக்கூடிய கருத்துக்களை பார்த்தோம் அப்படின்னா, அப்பா நம்ம சூரத்துல் ஃபாத்திஹாவை நம்ம என்ன செய்யறோம், சாதாரணமாக டெய்லி ஓதிட்டு வரமாடா, ஒரு நாளைக்கு நம்ம என்ன செய்யறோம், 17 முறை ஓதுறோமே. அப்போ இந்த 2 பண்புடையவர்கள், இந்த 2 கூட்டத்தினர், யாரா அல்லாஹ் தஆலா நம்மளை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு சொல்லி தரானோ, யாரை நம்ம இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் நம்மளை விரும்புகிறானோ, அப்படிப்பட்ட அந்த 2 பண்புடையவர்கள் இவ்வளவு மோசமானவர்களா அலசி உள்ள ஆராய்ச்சி அல் குர்ஆன் ஷரீஃபுள்ள நம்ம போய் பார்த்தா நமக்கே பயமாக இருக்கின்றது. இவ்வளவு பெரிய வழிகேடர்களா இந்த 2 பேர். அந்த 2 பேர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, மகுலூபி, கோபத்திற்கு ஆளானவர்கள். சாதாரணமாக சொல்லிடுறோம், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள், வலப்பாலீன், வழிகெட்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா நினைச்சான். 2 பேரை சொல்றான். அப்போ இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டு, ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி, யாருக்கு நீ நியமத்து பொழிந்தாயோ அவருடைய பாதை, யார் மேல நீ கோபப்பட்டாயோ அவங்க பாதை கிடையாது, யார் வழிகேட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பாதை கிடையாது. ஆக அல்லாஹ் யாருக்கு நியமத்தை பொழிஞ்சானோ அந்த நேரான பாதை தான் நமக்கு வேணும். எந்த பாதை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, யார் மேல அல்லாஹ் கோபப்பட்டாலும் அந்த பாதை இருக்கக்கூடாது, யார் வழிகேடுகளோ அந்த பாதை இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். சகோதரர்களே, இந்த இடத்துல நம்ம புரியணும் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்று சொன்னாக்க, இஹ்தினா அப்படின்னு சொல்லிட்டோம், அப்படிதானே? இஹ்தினான்னு சொல்லிட்டோம். இந்த இஹ்தினான்னு சொல்லிட்டாலே நேரான பாதையை காட்டு அப்படின்னு அர்த்தம். அது அல்லாஹ் நியாமத்து பொழிஞ்சவங்கன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. குரான்ல இன்னொரு இடத்துல யார் மேலாம் நியாமத்தை பொழிந்தன்னு சொல்லி குரானுக்கே குரான் தப்சீர் சொல்லணும்னு தேவை கிடையாது. வலப்பாலீன் என்று சொல்ல வேண்டும் என்று தேவை கிடையாது. கைரில் மக்தூபின்னு சொல்லணும்னு தேவை கிடையாது.
இஹ்தினான்னு சொன்னாலே நமக்கு நேர்வழி அல்லாஹ் கொடுத்துருவானா, ஏன் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட ஒரு கேள்வி வந்தா, இந்த மூவர்களை பற்றிய சரியான விளக்கம் உன்னிடத்திலே இருந்தால்தான் வாழ்க்கைக்கு அது சரியாக உனக்கு என்ன செய்யும், உகந்ததாக இருக்கும். இந்த மூணு பேரை கொண்டு நம்ம கல்பை பரிசுத்தப்படுத்தணும். புரியுதா? இதுல 2 பேரும் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. ஒருத்தரை பற்றிய வரலாறுகள் நம்முடைய உள்ளத்திலே பிரயோடிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம இரத்த நாளங்கள்ல என்ன செஞ்சிடணும், கலந்து விட வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அது இரத்த நாளங்கள்ல கலந்துடும் தான் நம்மளுடைய கல்வி என்ன செய்யும், பரிசுத்தம் அடைந்த ஆன்மாவாக மாறும். புரியுதா? அப்போ அல்லாஹ் ஏன் அப்படின்னு சொல்றானா, பிட்டு பிட்டா பிரிச்சு துண்டு துண்டா போட்டு காட்டுறான்னா, இது உனக்கு தெரியணும். நீ என்ன செய்யணும், இவர்களை பற்றிய அறிவை பெற்றுக்கொண்டு இவர்களை போன்று வாழ வேண்டும், இவர்களை போன்று நீ இருந்து விடக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா நினைச்சான், தெளிவுபடுத்தி நமக்கு சொல்றான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா நினைச்சான், ஒரு மூடலுக்கு பின்பு, ஒரு வார்த்தையை மூடி சொன்னதற்கு பின்பு, நேர்வழி என்ற வார்த்தையை சொன்னதற்கு பின்பு அதை ஒரு முஃபஸ்ஸலாக ஆக்குகின்றான். அந்த மூடலுக்கு பின்பு, அந்த அரபியிலே முபகம் என்று சொல்வார்கள், அந்த முபகமிற்கு பின்பு மூடலாக சொல்லிட்டு முஃபஸ்ஸலா அல்லாஹ் சொல்றான். இதுன்னு பிரிச்சு என்ன செய்யறான் சொல்றான். அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நம்ம ஓதக்கூடிய அந்த நேரத்துல, தொழுகையில ஓதக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டின உடனே நாம சொல்றோம் இல்லையா, கைரில் மக்தூபி அப்படின்னு வரும். யா அல்லாஹ், கோபத்துக்கு ஆளானவங்க கிடையாது, அந்த எண்ணம் நம்ம உள்ளத்துல வரணும். கைரில் மக்தூபி அலைஹிம், யா அல்லாஹ், யாரு மேல நீ கோபப்பட்டியோ அந்த கோபத்துக்கு ஆளானவங்க கிடையாது. வலத்தல்லீன், வழிகட்டவர்களும் கிடையாது. யாருனாலும் என் மேல கோபப்பட்டு போங்கப்பா அப்படின்னு நம்ம வாழ்ந்துட முடியாது. அல்லாவே கோபப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி நம்ம வாழ முடியாது. எப்படி நான் வாழ்ந்துட்டு போறேன், வழி கட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வாழ முடியுமா? முடியாது. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் நாம் வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்துல நாம முதல்ல இந்த தீயவர்களுடைய பண்புகளிலே பார்க்கக்கூடிய முதல் விஷயம் என்னவென்றால், மக்தூப், கோபத்திற்கு ஆளானவர். புரியுதா? முதல்ல அதைத்தான் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அப்ப இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, கோபம் என்று ஒன்று இருக்கின்றது. இந்த கோபத்திற்கு மக்தூப்னா என்னது, கோபத்திற்கு ஆளானவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். புரியுதா? மஃபூலுடைய வசனத்துல என்ன செய்யுது, மஃபூலுடைய ஸ்டைல்ல என்ன செய்யுது வருது. அப்ப இந்த இடத்துல கோபம்னு ஒரு வார்த்தை அது உள்ள இருக்குது. ரெண்டாவது, அது யாருடைய கோபம்? பாப்பாவுடைய கோபமா, அம்மாவுடைய கோபமா, குழந்தைகளுடைய கோபமா, அல்லது நமக்கு வேலை தந்த ஓனருடைய கோபமா, அல்லது நாம் வேலை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய வேலையாளுடைய கோபமா? யாருடைய கோபம் என்ற வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அப்ப யார் ஆளானவர்கள், இந்த கோபத்திற்கு யார் ஆளானவர்கள் என்ற 3 விஷயங்களை இந்த ஒரு வார்த்தையிலே நாம் பார்க்கணும். மக்தூபி என்ற ஒரு வார்த்தையில நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம், கோபம் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரெண்டாவது, அந்த கோபம் யாருடைய கோபம் என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். மூன்றாவதாக, அந்த கோபத்திற்கு ஆளானவர்கள் யார் என்பதை பார்க்க போகின்றோம். முதல்ல கோபம்னா என்னங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, பாவம் செய்த எல்லாத்தையும் பார்த்து நமக்கு கோபம் வருமா? வராது. அப்படிதானே? ஒரு பைத்தியக்காரன் அடிச்சுக்கிறான், தன்னை அடிச்சுக்கிட்டே இருப்பான், அது தப்பு தானே? அவன் பைத்தியம், தன்னைத்தானே அடித்துக்கொண்டே போகின்றான். இப்படி ஒரு மனிதன் ஒரு இடத்திலே தன்னைத்தானே அடித்துக் கொள்வது தவறுதான். யாராவது நல்லவன் அடிச்சா அவனை நம்ம பைத்தியக்காரன். ஒரு நல்லவனே ஐயோன்னு அடிச்சுக்கிறான் அப்படின்னா அவன் மேல அடிச்சு வடி அடிக்காதடா, அது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க, யார் தன்னைத்தானே அடித்துக் கொள்வார்களோ, யார் சட்டையை பீத்து கொள்வார்களோ, ஏன்னா யார் தலைமுடியை பிடிச்சி பிச்சுக்கிறானோ அவன் நம்மை சார்ந்தவன் கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ தன்னைத்தானே வதைப்பவன் இஸ்லாத்தின் அடிப்படையிலே அவன் என்ன செய்யறான், ஒரு தவறை செய்கின்றான். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடிக்காத ஒரு தவறை என்ன செய்யறான், செய்யறான். அது பாவம் தான். அப்போ இப்படி செய்யறோம்னு பார்த்தா நமக்கு என்ன செய்ய வரும், இறக்கம் வரும். கோவம் வருமா? வராது. இறக்கம் வரும். ஐயோ பாவம், அவனே என்ன செய்யறான், போட்டு அடிச்சுக்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் மேல இறக்கம் வரும். ஆனா அப்பாவி ஒருத்தன் போயிட்டு இருக்கான், அவனை போய் அடிக்கிறான், டமான்னு ஒருத்தன் அடிக்கிறான், அல்ல மூஞ்சில குத்திடுறான், அவன் முகத்துல இருந்து ரத்தம் வருது. அந்த இடத்துல அதுவும் அடிதான். நம்ம பார்த்தா என்ன செய்யும், நமக்கு உடனே கோபம் வரும். அப்படித்தானே? ஏய் ஏண்டா ஒரு அப்பாவியை போய் நீ அடிக்கிறான், அவன் பாட்டில் அவன் ரோட்டில் போய்கிட்டே இருக்கிறான், அவனை போய் நீ அடிக்கிறியா, தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி வரும். அப்போ சில பாவங்கள் எப்படிப்பட்டது என்றால், பாவம் செய்யக்கூடியவர்களை பார்த்தால் பரிதாபம் வரும். பாவம் செய்யக்கூடியவர்களை பார்த்தால் கண்டுகொள்ளாம போயிடுவோம். என்னமோ பண்ணிட்டு கிடக்கிறான், தொலைஞ்சு போறான் அப்படின்னு சொல்லி கண்டுகொள்ளாம போவோம். சில பாவங்களை பார்த்தால், அந்த பாவம் செய்பவர்களை பார்த்தால் நமக்கு கோபம் வரும். என்னடா இவ்வளோ பெரிய பாவம் செய்யறானே, இவ்வளோ பெரிய அநீத விளைக்கின்றானே என்று நம்ம என்ன செய்யறோம், அவனை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இப்போ அல்லாதவர்களை ஒரு கூட்டம் வணங்குகின்றது. ஒரே இறைவனை விட்டுட்டு என்ன செய்யறான், போறது வாரதெல்லாம் பார்த்து என்ன செய்யறான்,
கடவுள் என்று எண்ணிக்கொண்டு அதை வணங்குகின்றான். அவர்களை பார்த்தால் நமக்கு என்ன செய்யும்? பரிதாபமாக இருக்கும். பாவம், மக்கள் அறியாத மக்கள். ஏன்னா இவங்க என்ன செய்கிறாங்க? தேவையில்லாமல் என்ன செய்கிறாங்க? இது மாதிரி ஒரு வணக்கத்தை எடுத்துக்கொண்டு இதுதான் தன்னை பாதுகாக்கும் என்று தவறாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்களின் மீது பரிதாபம் வரும். அதே சமயத்தில் அவனே என்ன செய்யறான்? வரம்பு மீறி ஒருத்தனை நிர்பந்தப்படுத்துறான். இதைத்தாண்டா நீ செய்யணும், இதைத்தான் நீ வணங்கணும் அப்படின்னா அவன் மேல கோபம் வரும். அப்போ கோபத்திற்கு ஆளானவர்கள் என்பவர்கள் ரொம்ப மோசமானவர்கள். அவர்கள் சரியான ஆள் கிடையாது, ரொம்ப ரொம்ப கேவலமானவர்கள், தண்டனைக்குரியவர்கள். அப்போ கோபத்திற்கு ஆளானவர்கள் என்பதை பார்த்து நாம் என்ன செய்யணும்? அவர்களை அடையாளம் கண்டு அந்த குணத்திலிருந்து நம்மை பாதுகாக்க கொள்ள வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், கோபத்திற்கு ஆளானவர்களை விட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ இஸ்லாம் அல்லாத ஏனைய மதத்தை, ஏனைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறான், கோடிக்கணக்கில் இருக்கிறான். அவங்கள பற்றி நமக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் முஸ்லீம் என்றாலே உங்களை கொலை செய்வேன் என்று சொல்லக்கூடியவர்களை பார்த்தா நமக்கு கோபம் வரும். எத்தனையோ யூதர்கள் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்தாலும் நமக்கு கோபம் வர்றதில்லை. ஆனால் இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய ஜியோனிஸ்டுகளை பார்த்தால் நமக்கு கோபம் வரும். ஏன்? ஆயிரக்கணக்கான குழந்தைகளை அவர்கள் கொலை செய்கின்றார்கள். அப்படித்தானே? யாரை பற்றி நமக்கு எந்த கவலையும் கிடையாது. அப்போ அநியாயமாக ஒருத்தன் பாவம் செய்யறவனுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? ஒன்றும் கண்டுக்க மாட்டான். நீ பாவம் செய்றியா, செஞ்சுட்டு போ, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் கோபப்படுத்தக்கூடிய பாவங்கள் என்ன, அதை வரையறுக்க வேண்டும். அதை நம்ம கற்பனையில் நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. இப்போ கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் கைரில் மக்தூபின்னு ஒவ்வொரு நாளும் ஓதுறம ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நம்மளே மக்தூபா இருந்தா, புரியுதா? அப்படி நம்மளே மக்தூபா இருந்தா, நம்மளே கோபத்திற்கு ஆளானவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய கோபத்தை நம்ம மேல வரக்கூடிய பாவங்கள் இது மட்டுமா? இப்போ சொன்னது மட்டுமா? நான் பட்டியலிடுவேன் அடுத்த வாரத்தில் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அப்போ அந்த அளவுக்கு அவ்வளவு பேர் கோபத்திற்கு ஆளானவர்கள் இருக்கின்றார்கள். அப்போ சூரத்துல் ஃபாத்தியாவை நம்ம ஓதுறதுனால எந்த பிரயோஜனமாவது இருக்குதா? நம்ம கல்பு பரிசுத்தம் அடையுமா? அப்போ சகோதர சகோதரிகளை, இந்த இடத்துல நாம் புரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், முதல்ல சூரத்துல் ஃபாத்தியா ஓதக்கூடிய நம்ம மக்தூபா இருக்கக்கூடாது. நம்ம மக்தூப்ல இருந்து என்ன செஞ்சுக்கணும்? தவிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ யாரெல்லாம் சூரத்துல் ஃபாத்தியா ஓதி கைரில் மக்தூபின்னு சொல்லி சொல்றாங்களோ அவங்கெல்லாம் என்ன துவா ஓதுறாங்க அப்படின்னா, நம்மளை விட்டு பாதுகாப்பு கேட்குறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ நான் கைரில் மக்தூபி அலைஹின்னு ஓதுறேன், புரியுதா? அப்போ அதில் அல்லாஹ்வுடைய கோபத்திற்காலான என்னுடைய குடும்பத்தில் ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து பாதுகாப்பு தேடுறேன்னு அர்த்தம். நான் அவங்கள மாதிரி ஆயிடக்கூடாது நான் விரும்புகிறேன். ஆனால் நானே அப்படி இருக்கிறேன்னு வைங்க, நானே மக்தூபியாக இருக்கேன், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு தகுந்த ஒரு பாவத்தை நான் செய்து கொண்டிருக்கின்றேன், அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை அதில் வரும், அல்லாஹ் கோபப்படுவான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நான் செய்தேன் என்றால், சகோதர சகோதரிகளை, இந்த இடத்திலே நான் புரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், என்னை விட்டே நான் தவிர்த்து கொள்கின்றேன் என்று அர்த்தம். அப்போ கோபம்னா என்ன? அப்போ அந்த கோபத்தை விட்டு நம்ம எப்படி தவிர்த்துக்கணும்? அது யாருடைய கோபம்? இரண்டாவது, அது அல்லாஹ்வுடைய கோபம். சாதாரண விஷயம் கிடையாது, அல்லாஹ்வுடைய கோபம். அப்போ உலகத்தில் யாருமே இல்லாத ஒரு கோபம் அல்லாஹ்வுக்கு உண்டு. அல்லாஹ்வுடைய குணங்கள் தான் ஆரம்பமானது, முழுமையானது, முழுமையான சக்தி பெற்றது அல்லாஹ்வுடைய கோபம் தான், அல்லாஹ்வுடைய குணங்கள் தான். அல்லாஹ்வுக்கு பொறுமை இருக்கு, நமக்கும் பொறுமை இருக்கு. அல்லாஹ்வுக்கு இரக்கம் இருக்கு, நமக்கும் இரக்கம் இருக்கு. அல்லாஹ்வுக்கு கோபம் இருக்கு, நமக்கும் கோபம் இருக்கு. அல்லாஹ் சில குணங்கள்ல இருந்து நமக்கு தந்திருக்கான். ஆனால் அது நம்ம குணமும் ஒன்றா கிடையாது. அப்போ உலகத்தில் நம்மளும் கோவப்படுறோம், அல்லாவும் கோவப்படுறோம் அப்படின்னு சொன்னாக்க அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு வரையறையே கிடையாது. ரொம்ப பெருசு. அல்லாஹ்வுடைய கோபம் இருக்க ரொம்ப கொடுமையானது, ரொம்ப பயங்கரமானது. அல்லாஹ்வுடைய கோபத்தை பார்த்தால் நபிமார்கள் துடித்து விடுவார்கள், பயந்துருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறோம், இருள் சூழ்ந்த நேரங்களில் என்ன செய்கிறாங்க? அவங்க ஓடோடி சென்று என்ன செய்வாங்க? வணக்கங்களிலே ஈடுபடுவார்கள், பள்ளிவாசலுக்கு என்ன செய்வார்கள்? அவர்கள் செல்வார்கள் என்ற ஹதீசுகளை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு நாட்களில் என்ன செய்வாங்க? வரிந்து கட்டி கொண்டு தொழுவார்கள். சமூக பணியில் என்ன செய்வாங்க? ரொம்ப கவனமாக இருப்பார்கள். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனமாக இருக்கின்றார்கள் என்றால், அந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு கடுமையான முறையிலே பயந்தார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆக கோபம் என்பது எல்லா பாவங்களையும் பார்த்தால் நமக்கு கோபம் வராது. சில பாவங்களை பார்த்தால் பரிதாபம் வரும், சில பாவங்களை பார்த்தால் விட்டு விட்டு சென்று விடுவோம், சில பாவங்களை பார்த்தால் கோபம் வரும். அவை வரம்பு மீறிய பாவங்கள். அதை போன்று அல்லாஹ்வுடைய கோபம் என்பது நம்முடைய கோபத்தை மாதிரி கிடையாது. நம்முடைய கோபம், உங்களுடைய கோபம், என்னுடைய கோபங்கிற மாதிரி என்ன இல்லை. அல்லாஹ்வுடைய கோபம் கிடையாது. அல்லாஹ்வுடைய கோபம் என்பது ரொம்ப கடுமையானது.
அப்ப அல்லாஹ்வுடைய கோபம் யாரின் மீது வரும், அதான் ரொம்ப முக்கியம். அல்லாஹ்வுடைய கோபம் யார் மேல வரும் அப்படிங்கிற பாடம் தான் என்னது ரொம்ப முக்கியமானது. அதுல என்ன அப்படின்னு சொன்னாக்க இதுல நிறைய விஷயங்கள் வரும். ஹதீஸ்கள்லாம் நம்ம என்ன செய்யறோம், நிறைய விஷயங்களை பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய கோபம் யார் மேலே வரும் அப்படிங்கிறது பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் கைரில் மஹ்பூபிக்கு சொந்தக்காரர்கள் யார் யார் என்பதை நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொன்றா நம்ம பட்டியலிடுவோம். இந்த இடத்துல நாம் புரியக்கூடிய விஷயம் என்னவென்றால், யா அல்லாஹ் யா ரப்பி, அந்த இடத்துல கைரில் மஹ்பூபி என்று நாம் ஓதுகின்றோம் என்றால் அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த மஹ்பூபா நான் ஆயிடக்கூடாதுங்கிறது தான். புரியுதா? அதுதான் முக்கியம். சூரத்துல் ஃபாத்திஹா எதை நோக்கி நமக்கு டைரக்ஷன் பண்ணுது, எதை நமக்கு சொல்லி தருது அப்படின்னா, நீ நேர்வழி பெற்றவனா மாறணும், நீ நேர்வழி பெற்றவனா மாறணும், நீ நியாமத்துக்களை அடைந்தவனாக மாற வேண்டும், நீ அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடாது, நீ வழிகட்டவர்களாக நீ என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. இது எல்லாம் ஏத்துக்கிட அப்படின்னு சொல்லி தான் சூரத்துல் ஃபாத்திஹா சொல்லுதே தவிர உலகத்தில் உள்ளவனை பூரா காட்டி இவன் அவன் அப்படிங்கிறது அங்கே இருந்தாலும் கூட அதை நாம் நோக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்தினுடைய பாடத்திலே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், கோபம் என்றால் என்ன, யாருடைய கோபம் அது, யாரின் மீது அந்த கோபம் வரும், எப்படி நம்முடைய கல்வை நம்ம என்ன செய்யக்கூடாது, கோபப்பட்டவர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்ல இருந்து மாற்றி சந்தோஷப்பட்டவர்கள் லிஸ்ட்ல நம்ம கொண்டு வரோம். இப்போ கோபத்திற்கு ஆளானவர்களுக்கு எதிரானவர்கள் என்றால் யார், அன்பை பெற்றவர்கள். அந்த அன்பை பெற்றவர்கள் யாரு, அல்லாஹ்வால் நியாமத்து வழங்கப்பட்டவர்கள், அவர்கள் சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நபிமார்கள், சித்திகீன்கள். அதை நம்ம என்ன செஞ்சிட்டோம் பார்த்தா அவங்களுடைய வரலாறு நிறைய வரும். இன்ஷா அல்லாஹ் இந்த சபபு நுசூல் நிறைய வரும். அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம ஏற்கனவே சில விஷயங்களை சொல்லியிருக்கோம். இனி குர்ஆனுடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் வரும் பொழுதும் பார்ப்போம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.